என்னையா காசு 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 பணம் அடப்போகையா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போதைக்கிறா. காசு கிடையாது ஒண்ணு கிடையாது. இப்படி பேசின ஒரு நல்ல மனிதத்தை நம்ம எல்லாருமே இழந்திருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 71வது வயசில் இப்போ இறந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் திரை பிரபலங்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மற்றும் மக்கள் மற்றும் கோடிக்கணக்கான பேர் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுவோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரும் கூட. ஸோ என்ன அப்படின்னா இவர் சினிமா வாய்ப்புக்காக மதுரையிலேருந்து சென்னைக்கு பைக்கிலே வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சென்னையில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு. ஆனால் சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவரோட விடாமுயற்சினால் அந்த சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சினிமாவில் கால் பதிக்கிறாரு. அவருக்கு முதல் படமே ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ அவர் நல்லா நடிச்சிடறாரு. இனிக்கும் இளமை அவருக்கு ஒரு முதல் படமாக இருக்குது. ஸோ அந்த படத்துலேருந்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் ரமணா, தவசி இப்படி பல படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க என்ன விஜயகாந்த் சாப்பிட்றாரோ அதுதான் அங்கே எல்லாருமே சாப்பிடணும், அங்கே எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல மனிதருங்க. ஸோ அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட போண்டாமணி அவர்கள் இறந்துருக்காங்க. ஸோ அவர் இறந்ததுக்கு அவரால் முடிஞ்ச ஒரு 12 லட்ச ரூபாயை செக் மூலியமாக கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம விஜயை நம்ம எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். ஆனால் இந்த விஜயகாந்த் அவர்கள் இல்லை அப்படின்னா நம்ம நடிகர் விஜய் அப்படிங்கிறது இல்லைங்க. ஸோ ஏன் அப்படின்னா அவர் படங்கள் முன்னதாக நடிச்சிருந்தார். ஆனால் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கல. இந்த விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு செந்தூரபாண்டி அப்படின்னு ஒரு படத்தில் அவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னே கிடச்சிதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே எல்லா இடத்துலையுமே அவர் நேரடியாக போய் உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள நிவாரணங்கள் எல்லாமே அவர் கைப்பட அவரே நேரில் போய் கொடுத்துருக்காருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த பப்ளிசிட்டியுமே இல்லாமல் இப்போ ஒரு உதவி பண்ணுறாரு அப்படின்னா அந்த உதவியில் அவர் ஒரு புகைப்படம் எதுவுமே இருக்கார். நிறையா நடிகர் அவங்க புகைப்படத்தை வச்சு அவங்க ஒரு உதவி பண்ணுறோங்கிற பேரில் பண்ணுவாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நான் உதவி பண்ணாலும் என்னோடய புகைப்படம் எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல மனிதரும் கூடங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நம்ம இப்போ எல்லாருமே இழந்திருக்கோம். இப்போ விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கம் அப்போ முன்னதாக ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துச்சு. அந்த நடிகர் சங்கத்தோட கடனை நம்ம விஜயகாந்த் அவர்கள் தான் அடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் போய் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்காரு விஜயகாந்த் அப்படி எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டார் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 2004 அவர் அரசியல் களத்தில் இறங்குறாரு. 2005 தேமுதிக என்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2011 எதிர்க்கட்சி தலைவராக நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் 2011 அப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவர் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை சரியில்லாதனால அவர் கட்சியிலேருந்து கொஞ்ச நாள் விலகி இருக்கிறாரு. ஸோ 71வது வயசில் இப்போ அவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுக்கு இப்போ பெரும் தலைவர்கள் மற்றும் மக்கள் மற்றும் கோடிக்கணக்கான பேர் இப்போ அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு அவருக்கு அரசு மரியாதையாக அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதா இருக்கிறாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஒரு 2 நிமிஷம் விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம மௌன அஞ்சலி செலுத்துவோங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் இந்த வீடியோ உங்கள் ஃபீலிங்ஸை நம்ம கமெண்டில் தெரியுங்க நண்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.